என் அன்பு பெத்தல் நகர் சகோதர சகோதரிகளே, நான் ரமேஷ் மணிகண்டன், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர். சட்டம் என்ன சொல்லுகிறது அப்படின்ற பதிப்பில் இந்த பதிவை உங்களுக்காக போடுகிறேன். பெத்தல் நகர்ல நிறைய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 3000 குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி உங்களுடைய பகுதியில் பட்டா வழங்காததினால் ஏற்பட்ட சிக்கல், சட்ட சிக்கலில் உங்களுடைய பகுதியை எடுக்க வேண்டும் என்று உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டது. அது நிறைய பேருக்கு தெரியும். அதுக்கு சட்ட விளக்கம் என்ன அப்படின்னா, முதல்ல உங்க இடத்தை எடுக்க சொல்லி உத்தரவு போடும் பொழுது அந்த ஐ சேகர் நினைக்கிறேன் அவர் பேரு, அவர் தான் வந்து மனுதாரராக போட்டு மனு போட்டு உங்க பகுதியை வந்து அப்புறப்படுத்தணும்னு சொன்னவர். என்னோட நினைவு சரி என்றால் அவர் தான் நினைக்கிறேன், சேகர். இனிஷியல் எனக்கு சரியா தெரியல, சேகர்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மனுவில் நீங்க யாரும் மனுதாரராக இல்லாததினால்தான் கண்டெம்ட் வரைக்கும் போச்சு. கண்டெம்ட்ல தான் வந்து பல சட்ட விஷயங்கள் பேசப்பட்டு தற்பொழுது உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. அது எல்லாருக்குமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இப்போ நீங்க மக்கள் நீங்கள் செய்த தவறு, தப்புன்னு சொல்ல மாட்டேன், தவறு, சட்ட விஷயம் தெரியாததினால் செய்தது, அல்லது சட்டம் தெரிந்திருந்து சில பேர் உங்களுக்கு வழிகாட்டாமல் போனதோட விளைவுதான் நீங்கள் சட்ட சிக்கலில் மாட்டிக்கொண்ட விஷயம். இப்ப கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நிரந்தர தீர்வை நிச்சயமாக திமுக கழகம் செய்யவில்லை என்பதுதான் என்னுடைய சட்ட பார்வை. இப்ப எங்க பகுதியில், கல்லுக்குட்டை பகுதியிலையும் இதே மாதிரியான விஷயங்களைத்தான் நான் ஏடிஎம்கே டிஎம்கே அந்த கட்சி இந்த கட்சிலாம் சொல்ல மாட்டேன், அரசியல் தலைவர்கள் செய்யவில்லை. காரணம் என்னன்னா, ரெண்டு விஷயம். இந்த ஏழை மக்கள் பட்டாலாம் வாங்கி அவங்க டெவலப் ஆகக்கூடாதுன்ற ஒரு எண்ணமாக கூட இருக்கலாம், அல்லது சட்ட அறிவு இல்லாத தலைவர்களின் நிலைப்பாடுகளாக இருக்கலாம். ரெண்டுமே சொல்லலாம். ஏன்னா நம்ம ஒரு கரெக்டான கன்க்ளூஷனுக்கு வர முடியாது, ஒரு யூகம் தான் அது ரெண்டுமே. ஆனா ஏதோ ஒரு காரணத்தானதான் எங்க கல்லுக்குட்டை பகுதியில கூட பட்டா இதுவரை வழங்காமல் கதை சொல்லி வருகிறார்கள். அதே போலதான் உங்களுடைய பெத்தல் நகரிலும் நடந்து வருகிறது. இப்போ ரீசெண்டா நாங்க என்ன செஞ்சோம்னா, கல்லுக்குட்டை பகுதியில, அதாவது கிட்டத்தட்ட எங்க பகுதி வந்து 357 ஏக்கர், அது போக அரசு நிலத்தை சார்ந்த அப்படியே தொடர்ந்து காணகம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 700 ஏக்கருக்கு மேல் இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 70 80 90,000 குடும்பம் வந்து வசிக்கக்கூடிய பகுதியாக இருக்கிறது. உலகத்திலேயே மிகப்பெரிய ஆக்கிரமிப்பு பகுதி எது என்றால், அதாவது ஏழை மக்கள் நடுத்தர மக்கள் வாழ்கின்ற பகுதி எது என்றால் நிச்சயமாக எங்களுடைய பகுதி தான் சொல்லலாம். இதை நான் தலைமை நீதிபதி கிட்டேயே வாதாடினேன். அப்போ நாங்கள் என்ன பண்றோம்னா, இந்த சதுப்பு நிலங்களை பெரிய அளவில் திமுகவை சேர்ந்த அப்புறம் அவங்களோட தோழமை கட்சிகளை சேர்ந்த ரவுடிகள் வந்து ஆக்கிரமிப்பு செய்தார்கள். அதை ஆதாரத்தோடு நாங்கள் வந்து உயர் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டோம். அப்படி வழக்கு போடும்போது தலைமை நீதிபதி என்ன பண்ணார்னா, நான் இந்த ஜட்ஜ்மெண்ட்டையும் உங்களுக்கு நான் போடுறேன். தலைமை நீதிபதி என்ன கேட்டார்னா, நீங்க வந்து ஏற்கனவே ஆக்கிரமிப்புல இருக்கிறீங்க, நீங்க ஏன் உங்களை முதல்ல எடுக்கக்கூடாதுன்னு தலைமை நீதிபதி கேள்வி எழுப்பினார். அப்போ நான் தலைமை நீதிபதி கிட்ட வந்து வாதாடிய விஷயங்கள்ல ஷார்ட்டா சொல்ற விஷயம் என்னன்னா, ஏற்கனவே 2007 நாங்கள் ஒரு வழக்கு போட்டு, அடிப்படை வசதி வேணும் வழக்கு போட்டு 2008 கல்லுக்குட்டை பகுதியை எடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு பர்மனண்ட் ஸ்டே இருந்தது. அந்த ஸ்டேவை சுட்டி காட்டி வாதாடினேன். அது மட்டும் இல்லைங்க, எங்க பகுதிக்கு உயர் நீதிமன்றத்துடைய உத்தரவுப்படி தான் கரண்ட் கொடுத்தாங்க. உயர் நீதிமன்ற உத்தரவுப்படி தான் குடிநீர் கொடுத்தாங்க. அதுவும் சும்மா கொடுக்கல குடிநீர். நாங்கள் ஆர்டிகல் 21 போட்டோம் அந்த குடிநீர் கேட்டு.
அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பேஸ் பண்ணி போட்டோம். போடும்போது தண்ணி உண்மையிலே இந்த பகுதிக்கு கொடுக்குறாங்களான்ட்டு காஞ்சிபுரம் தலைமை ஜட்ஜு, அதாவது செஷன்ஸ் ஜட்ஜுன்னு சொல்லுவோம், அவரை போய் கணக்கெடுப்பு எடுக்க சொன்னாங்க எங்க பகுதியில் தண்ணி கொடுக்குறாங்களா இல்லையான்ட்டு. ஏன்னா அது ஆர்டிகல் 21 ஆஃப் த கான்ஸ்டியூஷன், அடிப்படை உரிமை அது குடிக்கிற தண்ணின்றது. எடுத்து அப்போ எஸ்வி ரவிச்சந்திரன் அவர்கள் தான் வந்து கவுன்சிலராக இருந்தார், திரு KP கந்தன் தான் வந்து பஞ்சாயத்து தலைவராக இருந்தார். இது எல்லாருக்குமே தெரியும். அந்த ஜட்ஜ்மெண்ட்டும் என்கிட்ட இருக்குது. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, செஷன் ஜட்ஜி வந்து செக் பண்ணிவிட்டு போதிய தண்ணி இந்த பகுதிக்கு தரலன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து போதிய தண்ணி தரணும்னு உத்தரவு போட்டாங்க. இதனாலேயே பஞ்சாயத்தில் வந்து எக்ஸ்ட்ரா 2 லாரி வாங்கி எங்களுக்கு தண்ணி விட ஆரம்பித்தாங்க. ஸோ இது பழைய விஷயம். இதெல்லாம் புதிய நீதிபதி, இப்போ இருக்கக்கூடிய நீதிபதிக்கு தெரியாது. அதனால் அதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஆர்கியூ பண்ணதுனால தலைமை நீதிபதி என்ன செஞ்சிட்டாருன்னா, அந்த ஜட்ஜ்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பார் ஒரு வார்த்தை, சர்ப்ரைஸ், ஐ சர்ப்ரைஸ்டுன்னுவார். அவரே ஆச்சரியப்படுறாரு, இவ்வளோ பெரிய ஆக்கிரமிப்பு பகுதி இருக்கா அப்படின்னு. வேற வழி இல்லை. ஏன்னா அரசு வந்து எந்த அரசாங்கமாக இருந்தாலும் என்ன செஞ்சாங்கன்னா, தவறு செய்தார்கள்னா, இந்த மாதிரி நகர்மயமாதல்ல வந்து மக்களுக்கு உரிய வீட்டு வசதிகளை செய்யாமல் போனது ஒரு தவறு. 2வது, அவர்களுடைய அரசியல் கட்சிகள் வளர வேண்டும் என்று ஓட்டுக்காகவும், அதே போல அந்த அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் தான் வந்து ஆக்கிரமிப்பு செஞ்சு வித்ததெல்லாம் அது உங்களுக்கே தெரியும். பெத்தல் நகரை யார் வித்தாங்கன்னா, சாதாரண மனிதர்கள் ஆக்கிரமிப்பு பண்ணி விற்கல, அந்த பகுதியில் இருக்கின்ற அரசியல்வாதிகள். அது போலதான் சென்னையில வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் குடும்பங்களுக்கு மேல அரசு நிலங்கள்ல வசிக்கிறதா புள்ளி விவரம் சொல்லுது. தமிழ்நாடு லெவல்ல 6 லட்சம் குடும்பங்களுக்கு மேல வந்து அரசு சார்ந்த நிலத்தில் இருக்கிறதா நம்மளுடைய மு.க. ஸ்டாலின் அவர்களே வந்து சட்டசபையில் பேசிய ஆதாரங்கள்லாம் வந்திருக்கு பேப்பரில், அதெல்லாம் கூட நான் வச்சுருக்கேன். அப்போது இந்த மாதிரி நிறைய மக்கள் வெளியில் வாழக்கூடிய அதாவது அரசு சார்ந்த நிலத்தில் வாழக்கூடிய காரணம் என்னென்னா, அரசுடைய சரியான கொள்கை இல்லாதது தான் காரணம். இது வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அதில் மிகப்பெரிய அளவில் எனக்கு தெரிஞ்சு பாதிக்கப்பட்டது அப்படின்னா பெத்தல் நகராகிய உங்கள் பகுதி தான். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய தலைவர்கள், அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அதுவும் கம்யூனிஸ்ட் எல்லாம் வந்து இப்போ கூட பட்டா கேட்டு போராட்டம் பண்ணாங்க. இதில் முதலமைச்சரை பார்த்து மனு தரேன்னு சொல்லிலாம் சொன்னாங்க. இதில் எனக்கு ஒரு வருத்தம் என்னென்னா, கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து தாராளமாக முதலமைச்சரை இதெல்லாம் மக்களை கூட்டின்னு போகணுன்னு அவசியம் இல்லை. ஒரே ஒரு ஃபோன் பண்ணி கூட முதலமைச்சர்கிட்ட சொல்லி, ஐயா இந்த மாதிரி ஏழை மக்கள் வசிச்சுட்டு இருக்கிறாங்க, உங்களுக்கும் தெரியும் எங்களுக்கும் தெரியும், பட்டாவை கொடுங்கன்னு சொல்லலாம். அதாவது பட்டா என்பது வேறு, உரிமை மூலம் என்பது வேறு. உரிமை வந்து அரசாங்கம் தான் நிலத்தோட உரிமையாளர். ஆனால் பட்டா என்பது நீங்கள் வாழ்வதற்கான, நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கான பொசிஷன் ரைட்னு சொல்லுவோம். அப்போ அப்படி பட்டா கொடுத்துட்டா என்ன ஆகுன்னா, சட்ட ரீதியாக நீதிமன்றங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து வெக்கேட் பண்ணுங்கன்ட்டு உத்தரவு போட முடியாது. அதுதான் இப்போ எங்களுடைய வழக்கில் நடந்த விஷயம். நான் தெளிவாக சொன்னது என்னென்னா, ஏற்கனவே எங்களுக்கு டிவிஷன் பெஞ்சில் ஒரு ஆர்டர் இருக்குது. அந்த ஆர்டர் எங்களை ப்ரொடெக்ஷன் பண்ணியிருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்கள் புதுசாக ஒரு உத்தரவு போட முடியாதுன்னு எல்லாத்தையும் வாதாடிய பிறகு அவர் சர்ப்ரைஸ்டுன்ற வார்த்தையும் யூஸ் பண்ணி நிறைய விஷயங்கள், எங்கள் பகுதி எவ்வளோ சர்வே நம்பரில் இருக்குது, என்ன ஏதுன்னு எல்லாம். இதில் இன்னொரு பியூட்டி என்னென்னா, சோழிங்கநல்லூர் தாசில்தார் மூலியமாக, அதே அரசு தானே ஒரு அறிக்கையும் தாக்கல் செஞ்சுருந்தாங்க. எங்கள் ஊரில் வந்து 10,500 வீடுகள் இருப்பதாகவும், அது வந்து அந்த அறிக்கையே வந்து தவறான அறிக்கை தான் எங்களுடைய பார்வையில். அதை உச்சநீதிமன்றத்துலேயும் நாங்கள் தாக்கல் பண்ணலான்னு இருக்கிறோம். அது தனி ப்ராசஸ், அது நடக்கும். எங்களுக்கு பட்டா கொடுப்பதற்கு கன்சிடரேஷன் பரிசீலனையில் உள்ளது என்று இப்பொழுதுதான் வாய் மலர்ந்திருக்கிறார்கள் திமுக ஆட்சியில். முன்னாடி இருந்த அதிமுகலாம் எதுவும் செய்யலை. பட் திமுக ஆட்சியில் இப்போ தான் வாய் மலர்ந்திருக்கிறார்கள். அப்போது தலைமை நீதிபதி என்ன பண்ணார்னா, ரைட், அப்போது பட்டா, அதுதான் நான் முன்னாடியே இந்த பெத்தல் நகர் போராட்டம் நடக்கும்பொழுது கூட, உங்களுடைய சட்ட போராட்டங்கள் நடக்கும்போது கூட நான் சொன்னேன், ஒரு அரசு கொள்கை முடிவெடுத்து மக்களுக்காக, அரசு நிலத்தில் இருக்கின்ற மக்களுக்காக பட்டாவை கொடுக்கலாம் என்று ஒரு ஜீவோவை போட்டாங்கன்னா நிச்சயமாக அது செல்லும். அதுதான் நான் முன்னாடியே சொன்னேன். நான் சொல்லும்போது சில அரசியல்வாதிகள்
பதவியில் இருக்கிறவங்கலாம் என்னை வந்து விமர்சனம்லாம் பண்ணாங்க. ஆனால் அதுதான் இப்போ எங்களுடைய கல்லுக்குட்டை பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இப்போ நடந்த அந்த ஜட்ஜ்மெண்ட்டும் உங்களுக்கு நான் போடுறேன், ஏற்கனவே பதிவிட்டிருந்தேன். அதில் நடந்திருக்கிறது. நீதிமன்றம் என்ன செஞ்சிட்டாங்க, பட்டா இவங்களுக்கு பரிசீலனை செய்கிறோம் அப்படின்னு அரசு சொன்ன பிறகு இந்த வழக்கை நாங்கள் மேற்கொண்டு நடத்தவில்லை. காரணம், நீங்க பட்டா கொடுக்க போறேன்னு சொன்ன, அதான் பட்டா, அதான் ப்ரொசீடிங்ஸ் இருக்குனாலே கொடுக்க போறோம்னு தான் அர்த்தம். அதுதான் கொடுக்குறாங்களா கொடுக்கலையான்னு அதுக்கப்புறம் மறுபடியும் நாங்கள் கோர்ட்டுக்கு போவோம். அது அப்புறம் கொடுக்குறேன்னு சொன்ன வார்த்தைக்காகவே அந்த வழக்கை மேற்கொண்டு நடத்தவில்லைன்னு சொல்லிட்டு முடிச்சிடுறாங்க அந்த வழக்கை. அதாவது விஷயம் என்னன்னா, என்ன டாக்டிக்ஸ் பண்ணியிருந்தாலும் நான் சொன்ன ஒரு விஷயம் இதுதான். அதாவது அரசு கொள்கை முடிவு எடுத்து மக்களுக்காக ஒரு கொள்கை முடிவு எடுக்கும் பொழுது நீதிமன்றங்கள் தலையிட உரிமை இல்லை. அவ்வளவுதான் பாலிசி. அதுல நான் மனுல கூட போட்டிருப்பேன். அரசாங்கம் வந்து எங்களுக்கு கரண்ட் கொடுத்துருக்கு, குடிக்கிற தண்ணி அது கோர்ட்டு உத்தரவு இருந்தாலும் தண்ணி கொடுத்துருக்கு, சில சாலைகளை வந்து திரு எஸ்.வி. ரவிச்சந்திரன் அவர்கள் போட்டிருக்காரு. ஸோ இதெல்லாம் நடந்திருக்கும் பொழுது அரசு வந்து எங்களை வெளியேற்றுவதற்கான எண்ணங்களில் இல்லை. ஆனால் அவர்கள் வந்து பட்டா மட்டும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நாம் வந்து சொல்லி வந்து மனுவிலே போட்டிருந்தேன். ஆனால் அப்படி இருக்கும் பொழுது நீதிமன்றங்கள் எங்களை வெளியேற்றுங்கள்னு சொல்றதுக்கு நீதிமன்றங்களுக்கு என்ன கிடையாதுன்னா அதிகாரம் இல்லை. காரணம் என்னன்னா, ஒரு பாலிசி டிசிஷனை அரசாங்கம் எடுக்கும்போது அந்த பாலிசி டிசிஷனை நீதிமன்றங்கள் தலையிடக்கூடாது. இதான் சட்டம், அதுதான் சட்டம். ஏன்னா ரூல் ஆஃப் லா. நம்ம நாடு வந்து இந்தியா நாடு வந்து சட்டத்தின் ஆட்சி. சட்டத்தை மீறி செயல்பட முடியாது. அதை மீண்டும் நீதிமன்றம், அதாவது உயர் நீதிமன்றம் எங்களுடைய வழக்கு, அதாவது கல்லுக்குட்டை மக்கள் நல வாழ்வு சங்கம் போட்ட அந்த கேஸு, அந்த கேஸில் மீண்டும் நிரூபித்திருக்கிறது சட்டத்தின் ஆட்சி தான் பெரியது என்று. அப்போ இப்போ நான் என்னத்திற்காக உங்களுக்கு இப்போ நான் பதிவிடுகிறேன் என்றால், உங்களுடைய மக்கள் இப்போ எங்களுக்கு எப்படி உத்தரவு இப்போ கிடைத்திருக்கிறதோ பட்டா கொடுக்கறதுக்கு, அதே போல் உங்களுடைய மக்கள் 2 விஷயம் செய்யலாம். நம்பர் 1, அதுக்காக தான் உங்களுக்கு பதிவிடுகிறேன். ஏன்னா இது எலெக்ஷன்ல இன்னும் 3 மாசம் இருக்கு. இந்த 3 மாசத்துல மறுபடியும் வந்து பட்டா கொடுக்குறேன்னு உங்களுக்கு கதை சொல்ல போறாங்களா என்ன? ஏன்னா உங்களுடைய வழக்கை நான் தொடர்ந்து ஊர்ந்து கவனித்தேன் அந்த வழக்கை. நீங்க இப்ப செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, உங்களுடைய தலைவர்கள், இந்த கட்சியெல்லாம் விட்டுருங்க, எல்லாருமே, ஏன்னா போன வாட்டி எப்படி நீங்க ஒற்றுமையாக சட்ட போராட்டத்தை செய்தீர்களோ, ஆனா அந்த சட்ட போராட்டம் கூட உச்ச நீதிமன்றத்துல எந்த அளவுக்கு நடக்க போகுதுன்னு தெரியாது. ஆனால் ஒரு விஷயத்தை நீங்க செய்யலாம், இப்பயும் சொல்றேன். நீங்க எல்லாருமே பட்டாக்கு அப்ளை பண்ணுங்க. பட்டாக்கு அப்ளை பண்ணுங்க. இந்த ஆடியோக்கள் வீடியோக்களை கேட்கின்ற நண்பர்கள் எப்படி இப்போ நாங்கள் எங்களுடைய பகுதிக்கு உயர் நீதிமன்றத்துக்கு சென்று அரசு மூலம் பட்டா தருகிறோம் என்கின்ற அந்த வார்த்தையை அரசு உதிர்க்க வைத்தோமோ சட்டப்படி, ஏன்னா வேற வழி இல்லை, செஞ்சுதான் ஆகணும் இப்போ. ஏன்னா அவ்வளோ மக்கள் வசிக்கிறோம் நாங்களும் உங்களுக்கு நிச்சயமாக சட்ட உதவிகளை செய்கிறோம். நீங்க என்ன பண்றீங்கன்னா, எந்த பாருங்க, கூப்பிட்டு கேளுங்க, இல்லைன்னா எந்த கட்சிக்காரை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை, எந்த தலைவர்களை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. தனிப்பட்ட முறையில நீங்க பட்டாக்கு அப்ளை பண்ணுங்க. இந்த மாதிரி நாங்க இத்தனை ஆண்டுகளாக வசிக்கிறோம், எங்களுக்கு பட்டா கொடுங்கன்னு நீங்க அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணிட்டு ஒரு 30 நாள் வெயிட் பண்ணிட்டு தாராளமாக நீங்களும் சென்னை உயர் நீதிமன்றத்தை நாடலாம். சொல்லுங்க, தேவைப்பட்டதுன்னா இலவசமாக கூட, ஏன்னால் ஏழை எளிய மக்கள் வசிக்கின்ற பகுதி, நிச்சயமாக நான் கூட வாதாடுறதுக்கு தயாரா இருக்கிறேன். இதே மாதிரி இப்போ எங்க பகுதிக்கு உத்தரவு எப்படி கிடைத்ததோ அதே மாதிரி உத்தரவு உங்களுக்கு கிடைப்பதற்கான வழிவகை இருக்கிறது. உங்களுடைய ஏற்கனவே நடத்தக்கூடிய வழக்கறிஞர்களை கேட்டீங்கன்னா கூட அவங்க சொல்லுவாங்க, அப்ளை பண்ணலாமா பட்டாவானா? எஸ், அப்ளை பண்ணலாம். அதை அரசாங்கம் பரிசீலனை செய்து உங்களுக்கு பட்டா வழங்குவதற்கான ஏற்பாடு பாலிசி டிசிஷனை எடுக்கலாமானா? எஸ், எடுக்கலாம். அதை இப்பொழுது செய்யுங்கள். இதுதான் சரியான நேரம். எங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா, நாங்கள் வழக்கு வந்து 2024 போட்டோம். நாங்கள் போட்ட வழக்கு வந்து என்னத்துக்கு போட்டோம்னா, சதுப்பு நிலம் வந்து அதிகமாக ரவுடிகளாலும் திமுகவுடைய கூட்டணி கட்சிகளாலும் நிறைய ஆக்கிரமிப்பு செய்யப்படுகிறதுன்றது ஆதாரத்தோடு, வீடியோ ஆதாரத்தோடு, போட்டோ ஆதாரத்தோடு போட்டோம். அப்போ இருந்த தலைமை நீதிபதி ரொம்ப ஸ்பீடாக, ஏன் இப்போ இந்த மாதிரிலாம் ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க, எடுங்கன்னு எல்லாத்தையும் கதையை சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அந்த ரூட்டே மாறி போச்சு. அதெல்லாம் நடக்கும் நீதிமன்றத்தில், அதெல்லாம் நடக்கும்.
போயிட்டு நீங்களே ஆக்கிரமிப்பாளர். ஆக்சுவலா வந்து பொதுநல வழக்குக்கு வந்து இதுவெல்லாம் தேவையில்லை. அதாவது லோக்கஸ் ஸ்டாண்டின்ற விஷயம்லாம் தேவையில்ல. பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறவங்க கூட பொதுநல வழக்கு போடலாம். அது வேற விஷயம். பட் அது உச்சநீதிமன்றத்துல பேச வேண்டிய விஷயம். உயர்நீதிமன்றத்துல வந்து அவர்களுடைய பார்வை அது. அதை நான் ஒன்றும் சொல்வதற்கு இல்லை. அதுக்கு தான் அப்பீல்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அது 2வது. பட் வாட் எவர் இட் இஸ், நாங்க போட்ட வழக்கு கடைசியில எங்க போய் நின்னுச்சுன்னா, எங்களுக்கு அரசு பட்டா கொடுப்பதற்கு பரிசீலனை செய்திருக்கிறது என்கின்ற விஷயத்துல வந்து நின்னு போச்சு. அப்போ நாங்க அத பேஸ் பண்ணி இப்ப எல்லாருமே எங்க பகுதியில 10,000 வீடு தான் இருக்குது. 10,000 சொச்சம் வீடு தான் இருக்குதுன்னு அரசு சொல்லுது. ஆனா எங்க கணிப்புல 20,000த்திற்கு மேலான வீடுகள் இருக்கிறதுன்றது எங்களுடைய கணக்கு. அதனால நாங்க தனிப்பட்ட முறையில் அவங்க பட்டா குடுக்குறேன், பரிசீலனை பண்ணாலும், நாங்கள் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு வீடும், ஒவ்வொரு கட்சி பாகுபாடு இன்றி எல்லாருமே வந்து நாங்க பட்டாக்கு அப்ளை பண்றோம். பண்ணிட்டு இருக்கோம். சங்கத்தின் மூலமாகவும், தனிப்பட்ட முறையிலயும் வந்து பட்டாக்கு அப்ளை பண்றோம். ஸோ அதே வேலையை நீங்கள் செய்ய வேண்டும். அப்படி செஞ்சீங்கன்னா, சட்ட வலிமை உங்களுக்கு கிடைக்கும். உச்சநீதிமன்றத்துல நிக்கிற கேஸ் இருக்கட்டும். அது வேற விஷயம். ஆனால், நீங்கள் தனிப்பட்ட முறையிலும் பட்டா அப்ளை பண்ணலாம். அப்படி நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா, அந்த கன்சிடரேஷன் அரசு பண்ண வேண்டுமா என்றால், நிச்சயமாக பண்ணி ஏதாவது ஒரு உத்தரவு போடணும். அத நீங்க செய்யுங்க. ஏன்னா கிட்டத்தட்ட உங்க பகுதியில ஒரு 3000 வீடுகளுக்கு மேல் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதனால செய்யுங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா, தாராளமாக என்னுடைய நம்பர் 9841786197 ஃபோன் அடிங்க. நீங்க பட்டா அப்ளை பண்றதுக்கு இலவசமாகவே சட்ட ஆலோசனை நான் தருகிறேன். ஏன் இதை பதிவிடுகிறேன் என்றால், இப்பொழுதுதான் எங்களுடைய பகுதி, கல்லுக்குட்டை பகுதிக்கு 357 ஏக்கர் இருக்கக்கூடிய பகுதிக்கு நாங்கள் உத்தரவை பெற்றிருக்கிறோம். அதனால நண்பர்கள் எப்பொழுதும், அதாவது தூங்குபவர்களுக்கு சட்டம் உதவாது. புரிஞ்சுக்கணும். பெத்தல் நகர் மக்கள் தெரிஞ்சுக்கிற விஷயம், தூங்குபவர்களுக்கு சட்டம் உதவாது. நீங்க ஏற்கனவே ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணும்போது தூங்கியதின் காரணமாக, ஐ எம் சாரி டு சே, நான் சொல்வதற்கு வருத்தப்படுகிறேன், மன்னிப்பும் கேட்கிறேன் உங்களுக்கு. நீங்க தூங்கினீர்கள் சட்டப்படி என்பதுதான் விஷயம். அதன் காரணம் தான் கண்டெம்ட் போகும்போது அவ்வளோ பிரச்சனை வந்து இப்பயும் டெக்னிக்கல் கான்செப்ட்ல தான் உங்களுக்கு ஸ்டே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் உச்சநீதிமன்றம். ஆனால் உங்களுக்கு நீங்க பட்டா அப்ளை பண்றதுக்கு ரைட்ஸ் இருக்கானா? எஸ், பண்ணலாம். அதை உடனடியாக செய்யுங்கள். யாரையும் நீங்க நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. யாரையும் கேட்கணும்னு அவசியம் இல்லை. யாராவது தலைவர்கள் வழிகாட்டினால் ஃபாலோ பண்ணுங்க. தலைவர் வழிகாட்டலைன்னா ஒன்றும் கவலை வீட்டில். நம்ம சம்பாதிச்சு தான் நம்ம வீட்டில் காப்பாற்றுறோம். அதே மாதிரி உங்களுடைய பகுதிக்கு உங்களுடைய இடத்த ஒவ்வொருத்தரும் பட்டா வந்து அரசாங்கத்துக்கு அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணுறதுக்கு மாடல் ஏதாவது வேணும்னா, இப்போ நாங்கள் ஏற்கனவே எங்களுடைய பகுதிக்கு அனுப்பியிருக்கோம். அதே மாதிரி மாடல் கூட உங்களுக்கு நான் டிராஃப்ட் பண்ணி ரெடி பண்ணி அனுப்புகிறேன் பிடிஎஃப். அதை வச்சு நீங்கள் தாராளமாக பட்டா அப்ளை பண்ணுங்க. அதுதான் முக்கியமான விஷயம். அதே போல் ஒரு வீடு கூட விடாமல் எல்லாருமே அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணிவிட்டு 30 நாள் வெயிட் பண்ணுங்க. 30 நாள் கழித்து உயர்நீதிமன்றத்தில் தாராளமாக உங்களுடைய ஏற்கனவே இருக்கிற வழக்கறிஞராவோ வச்சியோ வழக்கு தொடரலாம். அல்லது நீங்கள் சொன்னீங்கன்னா தாராளமாக உங்களுக்கு நான் சட்ட உதவி செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். இதை ஏன் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், நிறைய நண்பர்கள், அதாவது என்னோட கிளாஸ்மேட்டு கூட அங்கே வந்து என் கூட பள்ளி பருவத்தில் படித்த ஒரு நண்பர் GN ரமேஷ்ன்னு சொல்லிட்டு, அவர் கூட அந்த இடத்துல இடம் வாங்கி வச்சுட்டு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது இடத்தெல்லாம் எடுக்கிறாங்கன்னும் போது வந்து கண்ணீர் விட்டார்கள். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது. அதனால தாமதிக்காமல் நீங்கள் செய்ய வேண்டியது, எந்த ஆளுங்கட்சி அது யாரையுமே பார்க்காதீங்க. தனிப்பட்ட முறையில் நீங்கள் பட்டா அப்ளை பண்ணலாமா, உங்களுக்கு உரிமை இருக்கிறதா? எஸ் இருக்கிறது, அப்ளை பண்ணுங்க. மற்ற சட்ட நடவடிக்கைகளை நான் சொல்கிறேன். உயர்நீதிமன்ற வழக்கறிஞர், அது ML அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா. நான் சென்னை லா காலேஜில் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட், சட்டத்தை நுணுக்கமாக சொல்லுவேன், நுணுக்கமாக வாதாடி இருக்கிறேன், பல வழக்குகள் வாதாடி இருக்கிறேன். அதனால் வந்து சட்டத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்துங்கள். சட்டத்தை சரியாக பயன்படுத்தும் போது நிச்சயமாக நமக்கு பல வெற்றிகளை கிடைக்கும். அதற்கான ஒரு ஆதாரம் தான் எங்களுடைய பகுதி. 2008 ஸ்டே வாங்கினதுலேருந்து, குடிக்கிற தண்ணியிலிருந்து, கரண்ட்லேருந்து எல்லாமே உயர்நீதிமன்றத்தின் உத்தரவு மூலம் தான் பெறப்பட்டிருக்குது. இப்போ கடைசியாக பட்டாவும் உயர்நீதிமன்றத்திற்கு நாங்கள் சென்றதுனால தான் கிடைச்சது. அதாவது இதையும் சொல்ல, நான் இந்த வழக்கு நான் போட்ட பிறகு எங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய சேர்மேன் என்கிட்ட ஆதாரம் இருக்குது, ஆதாரம் இல்லாமல் பேச மாட்டேன், வேணும்னாலும் ஆடியோ வீடியோ கூட நான் போடுறேன், இல்லைன்னு அவர் சொன்னார்னா, அவர் என்ன பண்ணார், அவருடைய வட்ட செயலாளர் அனுப்பி விட்டு என் ஆஃபீஸில்
கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசினாங்க. ஐ திங்க் என்னுடைய மெமரி கரெக்டுனா. இந்த வழக்கை வாபஸ் வாங்கிடுங்க. நாங்க இத பண்றோம், அத பண்றோம்னாங்க. நாங்க எங்களுடைய சங்கத்துடைய தம்பிகள் யாருமே ஒத்துக்கல. எல்லாமே இளைஞர்கள். சங்கத்துடைய தம்பிகள் எல்லாமே இளைஞர்கள். நாங்கெல்லாம் வழிகாட்டிகள் தான். அப்போ அவங்க யாருமே ஒத்துக்கல. ஒத்துக்காதுங்கன்றது தான் என்னுடைய இதுவும். ஏன்னா நம்ம வழக்கு போட்டு வழக்கு மூலியமா பெறுகின்றது வந்து சட்டப்படியான என்ன சொல்றது ப்ராமிஸ் அது. ஒரு உத்தரவு போட்டாங்கன்னா அது வந்து செயல்படுத்தி ஆகணுன்றதுக்காக. ஆனா அரசியல்வாதிகள் சொல்ற வாக்குறுதிலாம் நைட்டு சொன்னாங்கன்னா காலையில விடிஞ்சதுன்னா நான் எப்ப சொன்னேன்னு கேட்பாங்க. ஓட்டு சும்மாவா போட்ட, பணம் வாங்கி தானே போட்டேன்னுவாங்க. அந்த மாதிரி ஆட்கள் நாம பார்த்துட்டு தான் இருக்கிறோம், உங்களுக்கே தெரியும். அதனால நாங்கள் அவர்களை யாரும் நம்பவில்லை. ஜெர்மனியும் நம்பல, வட்டச் செயலாளரையும் நம்பல. அதனால நாங்க வந்து உயர்நீதிமன்றத்துக்கு போய் தெளிவா இருந்தோம் நாங்க. அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. அதனால அதுல கூட நாங்க ஒரு ஐடியால தான் இருந்தோம். சப்போஸ் உயர்நீதிமன்றம் ஏதாவது உத்தரவு அப்படி மாத்திலாம் போட முடியாது, வெக்கேட் பண்ணுங்கன்னு. ஏன்னா ஏற்கனவே ஒரு ஆர்டர் இருக்குது. அப்படி நடந்தாலும் உச்சநீதிமன்றத்திற்கு செல்வதற்கு நாங்க தயாரா இருந்தோம். ஏன்னா அடிப்படை உரிமை, வாழ்வாதாரம், அதாவது வீடு கொடுக்கணும். வீடு அடிப்படையான உரிமை என்னன்னா இருக்கிற இடம், குடிக்கிற தண்ணி, ஒவ்வொரு சிட்டிசனுக்கும் கொடுக்கணுன்றது மனித உரிமையுடைய பிரகடனம். அதை எதுவுமே வந்து இதுவரையில் தமிழக அரசும் சரி, இந்தியாவிலேயே பல இடங்கள்ல செய்யப்படுறது இல்லை. அது வந்து ஹியூமன் ரைட்ஸுடைய பிரகடனம். உலக லெவல்ல சொல்லப்பட்டது. ஒரு சிட்டிசன் வீடு இல்லாம சாப்பாடு இல்லாம இருக்கக்கூடாதுன்றது விதி. விதினா ரூல்ஸ் அது. அதெல்லாம் நாங்க சொல்லிதான் முதல்லயே கேஸ் போட்டோம். இப்பயும் அதை சொல்லிதான் நாங்க கேஸ் போட்டோம். அதனால எங்களுக்கு ஒரு விடிவு கிடைத்திருக்கிறதுன்னு தான் சொல்லுவோம். இதை மீறி அரசாங்கம் மாறிலாம் போக முடியாது. ஏன்னா கொள்கை முடிவு என்பது எடுத்தால் எடுத்ததை செயல்படுத்த வேண்டும். ஏன்னா நீதிமன்றத்துக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அப்புறம் நாங்க பண்ணலன்னு சொல்ல முடியாது. இதுதான் விஷயம். அதனால நண்பர்கள், பெரிய நீண்ட ஒரு உரைதான் இது. இருந்தாலும் பெத்தல் நகர் மக்கள் விழித்து கொள்ளுங்கள். இப்போ வரப்போத கிறிஸ்மஸ் வந்து, ஏன்னா பெத்தல் அப்படின்றது வந்து நம்ம கிறிஸ்தவர்களுடைய பெயர்ல இருக்கக்கூடிய ஒரு பெயர் தான் பெத்தல்ன்றது. பெத்தேல் நகர். அதனால வருகின்ற கிறிஸ்மஸ் தினத்தில் 25ல கர்த்தராக இருக்கட்டும், அல்லது நம்மளுடைய அல்லாவாக இருக்கட்டும், அல்லது நம்மளுடைய சிவபெருமானாக இருக்கட்டும், எல்லா தெய்வங்களும் உங்களுக்கு எங்களுடைய கல்லுக்குட்டை பகுதியுடைய வழக்கின் சாராம்சத்தில் உதவி செய்திருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். அதனால நீங்கள் உடனடியாக பட்டாவுக்கு அப்ளை பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு சட்ட விடிவை கொடுக்குன்றது என்னுடைய சட்ட அறிவு. அதை தான் நான் வந்து சொல்றேன். சட்ட ஆலோசனையை சொல்லுகிறேன். அதனால தாராளமாக நீங்க பட்டாக்கு அப்ளை பண்ணுங்க. எதனா டவுட் இருந்ததுன்னா எனக்கு ஃபோன் அடிங்க. 9841786197. இலவசமாகவே உங்களுக்கு உதவியை செய்கிறோம். ஏன்னா வழக்கறிஞர் நான் படித்ததுக்கு காரணமே எங்களுடைய பகுதி வந்து அடிப்படை வசதி இல்லாமல் ஏமாற்றுகிறார்கள் என்கின்ற ஒரு கோபத்துல தான் வழக்கறிஞராக நான் படித்தேன். அதனால என்னுடைய சட்ட அறிவு இந்த ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்களுக்கும் சென்று சேர வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். அந்த எண்ணத்தின் மூலமாக உங்களுடைய பெத்தல் நகரும் பட்டா கிடைப்பதற்கான வழிவகை கிடைக்கட்டும். நன்றி. அன்புடன் ரமேஷ் மணிகண்டன், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்.